நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸுக்கு நாளைக்கு ரேன்சம்வேர் வந்துருச்சு, 1,00,000 மூவி எல்லாமே என்கிரிப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, அவங்க 1,00,000 மூவி தான் வச்சிருக்கீங்க, எல்லாம் என்கிரிப்ட் பண்ணிட்டாங்க, பேக்கப்பே இல்லைன்ற பட்சத்துல என்ன பண்ண முடியும் உங்களால? வேற எங்கன்னா ஒரு இடத்துல வந்து அது எடுக்கணும்ல, அது இருந்தா தானே நீங்க பண்ண முடியும். இது இல்லைன்னும் போது எப்படி நீங்க ஆபரேஷன் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரொசீட் பண்ணுவீங்க? நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் தான் அந்த மூவி தான் உங்களுக்கு பெரிய டேட்டா. இப்ப மூவி எல்லாமே என்கிரிப்ட் ஆயிடுச்சு, யாருமே பார்க்கல அப்படின்னா நீங்க ஒரு 10 நாள் நெட்ஃபிளிக்ஸ் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரைம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? யூடியூப் வரலாம் என்ன பண்ணுவீங்க? சோ இது எல்லாமே அதனால நடக்கிறது தான். பட் ஜென்ரலி இப்ப என்னன்னா, இது நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே சைபர் செக்யூரிட்டின்னு வரும்போது எல்லாருமே கொஞ்சம் அலட்சியமா தான் அதை ஹேண்டில் பண்றாங்க. இப்ப இங்க இந்த அட்டாக் நடந்த உடனே இப்போ அவங்க ஸ்பெண்ட் பண்ற பட்ஜெட் அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவரோட சிசோவோ இல்ல யாரோ போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்க, நான் ஜென்ரலா இந்த ஆர்கனைசேஷன் பத்தி எனக்கு தெரியாது, பட் ஜென்ரலா நான் சொல்றேன். ஆக்சுவலி நீங்க நிறைய மீன் கூட பாத்திருக்கீங்க, அட்டாக் நடந்த பிறகு பட்ஜெட் பயங்கரமா ஒதுக்குவாங்க. என்ன காரணம், அவங்களுக்கு ஆபரேஷன்ல அது வந்து அடி வாங்குற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஜென்ரலா எல்லா கம்பெனிஸ்லுமே இன்னைக்கு ஒரு 10 நாள் வேலை நடக்கலாம், எனக்கு 1000 கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னா 100 கோடி ரூபாய் வரைக்கும் they don't mind spending. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு 5 கோடி ரூபாய் கேட்டா they don't spend. எதுக்கு இது எதுக்கு வரல, அது அட்டாக் வரும்போது நான் பாத்துக்கிறேன், நான் இந்த கம்பெனியை ஹேண்டில் பண்ணி வச்சிருக்கேன், இவங்க எனக்கு செக்யூரிட்டி பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்.